Okay. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயம் முதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா நித்யம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. அயம் து பிரம்மண கல்பா அயம் து பிரம்மண கல்பா சவிகல்பா உதாஹ்ருதः சவிகல்பா உதாஹ்ருதா விதிஹி சாதாரணோ யத்ர சாதாரணோ யத்ர சர்க்கா ப்ராக்ருத வைக்ருதாः. பிராகிருத வைக்ருதாக. கூட சொல்லுங்க. அயம் படைத்தல் மற்றும் அழித்தல் என்னும் இம்முறை. து ஆனால் பிராமண பிரம்மாவின் கல்ப ஒரு பகல் சா விகல்ப பிரபஞ்சங்களின் ஆயுளுடன் உதாகிருதா பின்பற்றத்தக்கதான் விதி கட்டுப்பாட்டு விதிகள் சாதாரண சுருக்கமாக எத்ர எங்கு சர்க்க படைப்பு பிராகிருத ஜட இயற்கையின் விஷயத்தில் வைக்ருதா கலைத்தல். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. இவ்விடத்தில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ள படைப்பு மற்றும் அழிவை பற்றிய இம்முறையே பிரம்மாவின் ஒரு பகலுக்குரிய கட்டுப்பாட்டு விதியாகும். எதில் பௌதிக இயற்கை கலைக்கப்படுகிறதோ அந்த மகத்தின் படைப்பிலும் கூட இதுவே கட்டுப்பாட்டு விதியாக உள்ளது. பொருளுரை. 3 வகையான படைப்புகள் உள்ளன. அவை மகா கல்பம், விகல்பம் மற்றும் கல்பம் என்று அழைக்கப்படுகின்றன. மகா கல்பத்தின் பகவான் முதல் புருஷ அவதாரமான காரணோதகசாயி விஷ்ணுவாக மகத் தத்துவத்தின் அனைத்து சக்திகளுடனும் சிருஷ்டிக்குரிய வஸ்து மற்றும் கருவிகளின் 16 கட்டுப்பாட்டு விதிகளுடனும் அவதரிக்கிறார். சிருஷ்டிக்காக கூடிய கருவிகள் 11ம் மூலப்பொருட்கள் 5ம் ஆகும். இவை அனைத்தும் பௌதீக அகங்காரத்தின் மகத் படைப்புகளாகும். காரணோதகசாயி விஷ்ணுவின் அம்சத்திலுள்ள பகவானின் இப்படைப்புக்கள் மகா கல்பம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மாவின் படைப்பும் பௌதீக மூலப்பொருட்களை பரப்புதலும் விகல்பம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பிரம்மா தமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் படைப்பது கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பிரம்மாவின் ஒவ்வொரு பகலும் ஒரு கல்பமாகும். இப்படியாக பிரம்மாவின் கணக்குப்படி 30 கல்பங்கள் உள்ளன. இது பகவத்கீதையிலும் 8.17 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சகசிரயுத பரியந்தம் அகர்யத் பிராமணோ விதுகு ரதிம் யுக சகசிராந்தம் தேகோ ராத்திரவிதோ ஜனாக. உயர்கிரக அமைப்பின் பகலும் இரவும் சேர்ந்து இப்பூமியில் 1 வருடத்திற்கு சமமாகும். இது நவீன விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விண்வெளி பயணிகளால் உண்மை என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது.
அதைப் போலவே இன்னும் உயர்கிரக அமைப்புகளில் பகல் மற்றும் இரவு நேரங்கள் சுவர்க்க லோகங்களில் உள்ளதை விட இன்னும் அதிகமாகும். சுவர்க்கலோக பஞ்சாங்கத்தின்படி 4 யுகங்கள் 12,000 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகின்றன. இது ஒரு திவ்ய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. 1000 திவ்ய யுகங்களை கொண்டது பிரம்மாவின் ஒரு பகலாகும். பிரம்மாவின் பகற்பொழுதில் படைக்கப்படும் சிருஷ்டி கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா படைக்கப்படுவது விகல்பம் என்று அழைக்கப்படும் பொழுது மகாவிஷ்ணுவின் சுவாசத்தால் விகல்பங்கள் சாத்தியமாக்கப்படும் பொழுது இது ஒரு மகா கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகா கல்பங்கள், விகல்பங்கள் மற்றும் கல்பங்கள் ஆகியவற்றுக்கிடையில் ஒழுங்கும் முறையும் கொண்ட காலச்சக்கரங்கள் உள்ளன. இவற்றின் மீதான பரிசித்து மகாராஜனின் கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்தில் பிரபாச காண்டத்திலிருந்து விடையளித்தார். அது பின்வருமாறு: பிரதமக ஸ்வேதா கல்பஸ்ச த்வீதியோ நீலலோகிதாக வாமதேவா ஸ்திருதியஸ்து தாதோ கதாந்திரோ பரக ரௌத்ரவா பஞ்சம புரோக்தா சஷ்ட பிராண இதி சம்ருதாக சப்தமோ த பிருக்ரத் கல்ப கந்தர்ப்போ அஷ்டம் உச்சதே சத்யோத நவமக கல்பா ஈசனோ தசமக சிம்ருதாக தியான ஏகாதச பிரௌக்ரதஸ்ததாக சரஸ்வதோ பராக திராயதோச உதாதனஸ்து கருடோதக சத்துராதசக கௌர்மா பஞ்சசதோத்சோ நியாயோ பௌர்ணமி பிரஜாபதே ஷோடசோ நரசிம்ஹஸ்து சமாதிசு து ததோ பராக ஆக்னேயோ விஷ்ணுஜ சௌர சோம கல்பதஸ்ததோ பராக துவாபிம்சோ பாவனக புரோக்தா சிபுமான் இதி சாபரக வைகுண்டஸ் சார்ஷ்டிஷஸ் தத்வத் வலிகல்பஸ் ததோ பராக விம்சோதக வைரஜோ கௌரி கல்பஸ் ததாபரக மகோஸ்வரஸ்ததாக புரோக்ரதஸ் திரிபுவரோ யத்ர கதிதாக பித்ருக்கல்பஸ் ததா சாந்தோயாக குகூர் பிராமண சிம்குருதா. ஆகவே பிரம்மாவின் 30 கல்பங்கள் பின்வருமாறு: ஸ்வேத கல்பம், நீலோகித, வாமதேவ, கதாந்தர, ரௌரவ, பிராண, பிருகத் கல்பம், கந்தர்ப்ப, சத்யோத, ஈசன, தியான, சரஸ்வத, உதான, கருட, கௌர்ம, நரசிம்ஹ, சமாதி, ஆக்னேய, விஷ்ணுஜ, சௌர, சோமகல்பம், பாவன், சுபும், வைகுண்ட, அர்ஷிஷ, வலிகல்பம், வைரஜா, கௌரிகல்பம், மகோத்ஸ்வா, பைத்ருகல்பம். இவை பிரம்மாவின் பகல்கள் மட்டுமேயாகும். இக்கணக்குப்படி அவர் 100 ஆண்டுகள் வரை வாழ வேண்டியுள்ளது. எனவே கல்பங்களில் மட்டும் எத்தனை சிருஷ்டிகள் உள்ளன என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். பிறகு விகல்பங்கள் உள்ளன. இவை மகாவிஷ்ணுவின் சுவாசத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது பிரம்ம சமிகிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யஸ்யேக நிஸ்வசித காலம் அதாவலம்பிய ஜீவந்திலோம விளஜா ஜெகதண்டநாதா. பிரம்மாவின் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலங்கள் மட்டுமே வாழ்கின்றனர். ஆகவே விஷ்ணுவின் வெளிமூச்சும் உள்மூச்சும் மகா கல்பங்களாகும். இவை அனைத்திற்கும் பரமபுருஷர் தான் காரணம். ஹரே கிருஷ்ண. 47 பரியமானம் ச காலஸ்ய கல்பலக்ஷண விக்கிரகம் யதா புரஸ்தாத் வியாக்கியாசே பாத்மம் கல்பம் அதோஸ்ருணு. மொழிபெயர்ப்பு: ஓ ராஜனே, காலத்தின் அளவை அதன் ஸ்தூல மற்றும் சூட்சம அம்சங்களில் அவற்றின் குறிப்பிட்ட அறிகுறிகளுடன் போக போக நான் விளக்குவேன். ஆனால் இப்பொழுது பாத்ம கல்பத்தை பற்றி உமக்கு நான் விளக்கப் போகிறேன். பொருளுரை: பிரம்மாவினோட கல்பமானது தற்பொழுதைய வராக கல்பம் அல்லது ஸ்வேதா வராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் பகவான் வராக அவதாரம் பிரம்மா படைக்கப்படும் காலத்தில் தோன்றியதாகும். பிரம்மா விஷ்ணுவின் நாபி கமலத்தில் பிறந்தவராவார். ஆகவே இந்த வராக கல்பமானது பாத்ம கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது சீதர சுவாமி, ஜீவ கோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் போன்ற ஆச்சாரியர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவின் வராக மற்றும் பாத்ம கல்பங்களுக்கு இடையில் முரண்பாடு கிடையாது. 48
शौनक उवाच यदा हनो भवान् सूत क्षत्तभागवतोत्तमः चचारतीर्थानि भुवस्त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान्. மொழிபெயர்ப்பு. விட்டு பிரிவதற்கு மிகவும் கடினமானவர்களான உறவினர்களை ஒருபுறம் விட்டுவிட்டு விதுரர் எப்படி வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பற்றி சூத கோஸ்வாமி ஏற்கனவே சவுனக ரிஷியிடம் அறிவித்திருந்ததால் படைப்பை பற்றிய அனைத்தையும் கேள்விப்பட்ட பின் சவுனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் விதுரரை பற்றி விசாரித்தார். பொருளுரை. விதுரர் உலகில் உள்ள புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மைத்ரேய ரிஷியை சந்தித்தார். இந்த விதுரரை பற்றிய சவுனக ரிஷியை தலைமையாக கொண்டிருந்த ரிஷிகள் அதிக ஆவல் கொண்டனர். 49-50 க்ஷத்துஹு கௌஷாரவேஸ்தஸ்ய சம்வாதோ அத்யாத்ம சம்ஸ்ருதः யத்வாசா பகவாம்ஸ்தஸ்மை पृष्टस्तत्त्वम् उवाचः ब्रूहिणस्तत् इदं सौम्य विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तं च यथैवागतवान् पुनः. மொழிபெயர்ப்பு. சவுனக ரிஷி கூறினார், ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிய மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன, விதுரர் எதை பற்றி விசாரணை செய்தார், அதற்கு மைத்ரேயர் கூறிய பதில் என்ன என்பதையெல்லாம் தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள். மேலும் விதுரர் தமது குடும்ப அங்கத்தினர்களின் உறவை கைவிட்டதன் காரணத்தையும் அவர் ஏன் மீண்டும் திரும்பினார் என்பதையும் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் இருந்தபொழுது விதுரர் ஆற்றிய செயல்களை பற்றி தயவு செய்து எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். பொருளுரை. ஸ்ரீ சூத கோஸ்வாமி ஜட உலக சிருஷ்டி மற்றும் அழிவு ஆகியவற்றை பற்றிய விஷயங்களை விவரித்து கொண்டிருந்தார். ஆனால் பௌதீக விஷயங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் தெய்வீகமான விஷயங்களை பற்றி செவியுறுவதில் சவுனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் அதிக ஆவல் உள்ளவர்களாக காணப்பட்டனர். மனிதரில் இரு பிரிவினர் உள்ளனர். ஸ்தூல உடலுடன் ஜட உலகுடனும் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருப்பவர்கள் ஒரு பிரிவினர். மற்றவர்கள் உன்னத அறிவில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பகவானின் பெருமைக்குரிய செயல்களை பற்றி விளக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுவதால் பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகிகள் ஆகிய இரு பிரிவினரும் சமமான நன்மையை பெற முடியும். பௌதிகவாதிகள் இயற்கை சட்டங்களிலும் அவற்றின் இயக்கங்களிலும் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் இயற்கையின் மாய தோற்றங்களின் காரணத்தால் பகவானின் பெருமைகளை அவர்கள் மறந்து விடுகின்றனர். இயற்கையின் செயல்களும் அவற்றின் அற்புதங்களும் பகவானாலேயே ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் தெளிவாக அறிய வேண்டும். தோட்டத்தில் உள்ள ரோஜா மலரொன்று படிப்படியாக அதன் வடிவத்தையும் நிறத்தையும் பெற்று அழகு வாய்ந்தவதாகவும் இனிமையுடையதாகவும் மாறுகிறது. இது ஒரு குருட்டுத்தனமான இயற்கை சட்டத்தினால் விளைந்ததாக காணப்பட்டாலும் இது உண்மையல்ல. அந்த இயற்கை சட்டத்திற்கு பின்னால் பரமபுருஷருடைய உத்தரவு உள்ளது. இல்லையெனில் இவ்வளவு ஒழுங்குமுறையான வடிவங்களை பொருட்களால் பெற முடியாது. ஒரு ரோஜா மலரின் படத்தை ஓவியர் கவனத்துடன் ரசனையுடன் வரைகிறார். இருப்பினும் அது உண்மையான ரோஜாவை போல் பூரணமானதாக ஆவதில்லை. அது உண்மையான ரோஜாவானது அதன் வடிவத்தையும் அழகையும் அதற்கு பின்னால் ஓர் அறிவு இல்லாமல் பெற்றது என்று நம்மால் எப்படி கூற முடியும்? இத்தகைய முடிவு அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஏற்பட்டதாகும். பரம உணர்வு சர்வ வியாபகமுடையதாக இருப்பதால் அதனால் அனைத்தையும் பூரண கவனத்துடன் கண்காணிக்க முடியும் என்பதை மேற்கூறிய படைத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களிலிருந்து ஒருவன் அறிய வேண்டும். அதுவே பரமபுருஷரின் சர்வ வியாபகத்தை பற்றிய உண்மையாகும். ஆனால் பௌதிகவாதிகளை விட இன்னும் அதிக முட்டாள்களாக இருப்பவர்கள் தங்களை ஆன்மீகிகள் என்று கூறிக்கொள்கின்றனர். இவர்கள் எங்கும் பரவியுள்ள பரம உணர்வை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கின்றனர். ஆனால் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் அளிப்பதில்லை. இத்தகைய மூடர்களால் சுவருக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட அறிய முடியாது. இருப்பினும் பரமபுருஷரின் எங்கும் பரந்த பிரபஞ்ச உணர்வை பெற்றிருப்பதாக அவர்கள் பொய்யாக பெருமை கொண்டுள்ளனர். இவர்களுக்கு கூட ஸ்ரீமத் பாகவத்தை கேட்பதால் பெரிதும் பயனடைவார்கள். பரம உணர்வென்று கூறிக்கொள்வதால் மட்டும் ஒருவன் பரம உணர்வு உள்ளவனாக ஆகிவிடுவதில்லை என்பதை பாகவதம் அவர்களின் கண்களை திறந்துவிடும்.
தனக்கு இத்தகைய பரம உணர்வு உள்ளதென்பது இந்த ஜட உலகில் ஒருவன் நிரூபிக்க வேண்டும். ஆனால் நைமிசாரண்யத்தைச் சேர்ந்த ரிஷிகள், பௌதிகவாதிகள் பொய்யான ஆன்மீகிகளை விட மேற்பட்டார்கள். இதனால் வேத வல்லுநர்களால் பேசப்பட்டவாறு ஆன்மீக விஷயங்களில் உள்ள உண்மையை அறிவதில் அவர்கள் எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருந்தனர். 51வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் 2வது ஸ்கந்தத்தில். சூத உவாச்ச ராக்ன பரீட்சிதா பிருஷ்டோ யதவோச்சன் மகாமுனிः தத்வோ அபிதாஸ்யே ஸ்ருணுத ராக்னः பிரஷ்னானுசாரதः. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி விளக்கினார். பரிசித்து மகாராஜனின் கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையில் மகாமுனிவரால் விவரிக்கப்பட்ட அதே விஷயங்களை இப்பொழுது நான் உங்களிடம் விளக்கி கூறுகிறேன். தயவு செய்து அவற்றை கவனமாக கேளுங்கள். பொருளுரை. எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த மேற்கோளை காட்டி விடை கொடுக்க முடியும். அது அறிவுள்ள பிரிவினரை திருப்திப்படுத்துகிறது. சட்டமன்றத்திலும் கூட இதே முறைதான் பின்பற்றப்படுகிறது. மிகச்சிறந்த வக்கீல் தனது வழக்கை நிரூபிப்பதில் அதிக சிரமத்தை மேற்கொள்ளாமல் சட்டமன்றத்தின் கடந்த தீர்ப்பிலிருந்து ஆதாரங்களை கொடுக்கிறார். இது பரம்பரா முறை என்று அழைக்கப்படுகிறது. கற்றறிந்த அதிகாரிகள் அபத்தமான விளக்கங்களை உற்பத்தி செய்யாமல் பரம்பரா முறையை பின்பற்றுகின்றனர். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். பிரம்ம சமிகிதை 5.1. அனைத்திலும் பரமபுருஷரின் கரம் இருக்கிறது. எந்த ஆட்சேபமும் இல்லாமல் நாம் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிவோமாக. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை என்னும் தலைப்பை கொண்ட 10ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. மக்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸ்ரீல பிரபுபாத் பல இடத்துல பொருளில் எழுதியிருக்கிறார். என்னன்னா, ஒரு மனிதன் கண்டிப்பாக சில கேள்விகள் கேட்டாகணுங்கிறார். சில கேள்வி கேட்கணும், மனுஷன்னா கேட்கணும். என்ன கேள்வி சொல்கிறாங்கன்னா, பிரபுபாத் சொல்கிறார், கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஏன் தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு கேள்வி கேட்கணுங்கிறார். இட்ஸ் அ மஸ்ட்டுங்கிறார். எனக்கு ஏன் இது நடக்கும் என் லைஃப்பில், ஏன் இந்த மாதிரி உலகமெல்லாம் இருக்குது, ஏன் இது சிருஷ்டிக்கிறாங்க, இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். கேட்கலின்னா அவன் பைத்தியம்தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னு வைங்க, சரியில்லைன்னா கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் டாக்டர்கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி சரியில்லைங்க, என்ன ஏன் இது வருதுன்னு கேட்கணும். அவன் டாக்டர்கிட்டே போகலாமா, உடம்பு அப்படி தான் இருக்கும்னு நினச்சா அவன் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். அவன் டாக்டர்கிட்டே போலின்னு வைங்க என்ன சொல்லுவார், பைத்தியமான்னு கேட்பான்.
உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கு இப்படி இருக்குது, இது என்ன காரணம், கண்டிப்பாக கேட்கணும். இல்லைன்னா பைத்தியம்தான் சொல்லுவோம். அது மாதிரியே என் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகுது, நான் நினச்ச மாதிரி போக மாட்டேங்குது, நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அது வேறு மாதிரி நடக்குது. அப்போ நான் கேள்வி கேட்கணும், இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் அவன் ஒரு பைத்தியம் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்பான். நாட் ஆஃப்ட், அவன் பைத்தியம்தான். மேபி இந்த உலகம் அவனை பெரிய ஆளுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கேள்வி கேட்கலையும் அவன் பைத்தியம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த உலகம் இத்தனை பலவிதமான உயிர்வாளிகள், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கஷ்டங்கள், சில பேர் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கோடிக்கணக்கான கிரகங்கள், இதெல்லாம் எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, என்ன காரணம், இது கேள்வி கேட்கணும். சரி, இந்த கேள்வி கேட்கலின்னா என்ன ஆகும்னா, உண்மை சொல்லப்போ நம்ம மிருகத்தை காட்டிலும் மோசமாக தான் வாழுவோம். இதுதான் உண்மை. மிருகத்தை காட்டிலும் மோசமாக வாழ ஆரம்பிப்பாங்க. அதோட மோசம் என்னன்னா, மரணம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது இருக்கு. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுகிறார். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணா மரணத்தை பற்றி பேசுகிறார், பாகவத்திலையும் மரணத்தை பற்றி வருது, பல இடத்துல வருது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா மிருகத்தை காட்டிலும் மோசமாக தான் வாழ்வோம். ஸோ பாகவத்தில் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுகிறார். அது முழுசாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமானா கடினம். பட் ஆச்சாரியனோட அனுக்கிரகத்தில் புரிஞ்சுக்கலாம், பகவானோட அனுக்கிரகத்தில் புரிஞ்சுக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 10,000 பேருக்கு ஒருத்தர் சாம்பார் செய்கிறாருன்னு வைங்க, 10 பேர்த்துக்கு ஒருத்தர் சாம்பார் செய்கிறாருன்னு வைங்க. ஆக்சுவலி ரெண்டும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க, குவான்டிட்டி தான் வேறு. பட் ஃபார்முலா ஒன்று தான். அந்த 10,000 பேருக்கு செய்கிற சாம்பாரும் 10 பேருக்கு செய்கிற சாம்பாரும் ஃபார்முலா ஒன்று தான். ஏன்னா ரேஷியோ கொஞ்சம் மாறும். ஆக்சுவலி நம்ம உடலும் இந்த உலகம் படைக்கப்பட்ட விதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த உடம்புக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த உடம்புக்கும் இந்த கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நோ, சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லைன்னு கிடையாது. நம்ம கண்ணுக்கு பல கிரகங்கள் இருக்கும். ஏன் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா கட்டமெல்லாம் போடுவாங்க கிரகங்கள். சில பேர் அது எங்கேயோ இருக்குது, அது எப்படி என்ன பாதிக்கும்பாங்க. பாதிக்காமலாம் கிடையாது. இப்போது ரீசெண்டாக பேப்பரில் வருது, இந்தியாவில் சில இடத்துல வேறு இடத்துல ஒரு வைரஸ், ஒரு கிருமி பரவுதுங்கிறான். எங்கேயோ பரவுது, இங்கே பயந்துக்கிறான் இல்லையா? எங்கேயோ பரவுது, இங்கே பயந்துக்கிறான்ல, அது அங்கே தான் இருக்குது, நான் ஏன் பயந்துக்கணும்னா அது வரும். அது எப்படி நம்ம பாதிக்கும் நமக்கும் தெரியாது, ஆனால் பாதிக்கும். ஸோ எங்கேயோ கிரகம் இருக்குது, அது என்ன எப்படி பாதிக்கும்? சில பேர் அறிவு இருக்கிற மாதிரி கேட்பாங்க, அது பாதிக்கும். அது சயின்டிஃபிக்காக பார்த்தா அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நான் போகல, அதெல்லாம் இருக்குது. சும்மாலே இந்த கிரகங்கள் படைக்கப்படலை. அப்புறம் இந்த படைக்கிறதுல பலவிதமான படைப்பு. ஃபஸ்ட்டு விஷ்ணு படைக்கிறார், அதுக்கப்புறம் பிரம்மா படைக்கிறார், பேர்லாம் கொடுக்குறாங்க, கல்பா விகல்பா. ஏங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மறுபடியும் கேள்வி கேட்கலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நல்லா யோசிச்சு பார்த்தா, பகவானுக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறை தெரியும். அது நல்லா பார்க்கும்போது, இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பிறக்குதுன்னு வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அது பேரில் டெபாசிட்டெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் பண்ணுவாங்க, பிறந்த உடனே டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அந்த குழந்தைக்கு அது தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, உன் பேரில் ஒரு டெபாசிட் இருக்குது, உன் பேரில் இடம் வாங்கியிருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது.
ஏன் பெற்றோர்கள் பண்ணுறாங்கன்னா பிரியத்தில் பண்ணுறாங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த பிரியத்தில் பெற்றோர்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது, புரியாது. பிறந்த குழந்தைக்கு போய் உன் பேரில் என்ன எஃப்டி போட்டேன் அப்படின்னு அதுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியாது. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா, அந்த பெற்றோர்களுக்கு தன் குழந்தை மேலே இருக்கிற அந்த அன்பு, அதனால தான் எல்லாம் செய்கிறாங்க. கிருஷ்ணா நம்ம மேலே இருக்கிற அக்கறையிலேருந்து அந்த உலகமே இன்னும் சிருஷ்டி பண்ணுறார். நமக்காக தான் பண்ணுறார். நமக்கு அது புரியல, நமக்கு அது புரியல. எப்படி அந்த குழந்தைக்கு புரியாதோ பெற்றோர்கள் பண்ணுறது, நமக்கும் புரியல பகவான் என்ன பண்ணுறாரு நமக்கு ஆக்சுவலி புரியல. நாமளாம் எல்லாம் புரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறோம், ஆக்சுவலி ஒன்றும் புரியல. சரி, எனக்காக அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, எனக்கு பலவிதமான ஆசை இருக்குது, அது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இது பகவத்கீதையில் வருது. பகவத்கீதையில் பிரபுபாத் ஒரு இடத்துல அழகாக எழுதுறார், ஒரு மனுஷனும் எந்த மாதிரி ஆசைப்படுறானோ அவன் ஆசைக்கேற்றாப்புல உடம்பு டிசைன் பண்ணுவார். பார்க்குறீங்க, ஒரு 20 பேர் இருக்கோம், எல்லாரும் மனிதர்கள், எல்லார் உடம்பு ஒரே மாதிரி வேலை பண்ணாது. ஒரு உடம்பு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று பிடிச்ச கசப்பு எனக்கு பிடிக்காதுன்னு வைங்க, பட் இன்னொருத்தர் கசப்பு பிடிக்கும். அப்போ அவங்க உடம்பு ஒரு மாதிரி வேலை பண்ணுது, என் உடம்பு ஒரு மாதிரி வேலை பண்ணுது, ஒரே மாதிரி ஒர்க் ஆகலை. ஸோ கிருஷ்ணா ஒரு ஆத்மா எப்படி ஆசைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் பாடி டிசைன் பண்ணுவார், அது தகுந்தாப்பில் உலகத்தை டிசைன் பண்ணுவார். நம்ம இந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த கிரகம் எல்லாமே நமக்கு தகுந்தாப்பில் டிசைன் பண்ணுவார். ஜஸ்ட் லைக் நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, என் ஆசையை ஒரு என்ஜினியர் கேட்டு என் ஆசை தகுந்தாப்பில் டிசைன் பண்ணுவார் வீடை. எனக்கு இங்கே சமையல் ரூம் வேணும், அங்கே பெட்ரூம் வேணும், இங்கே ஸ்விம்மிங் பூல் வேணும். என் ஆசைக்கு ஏற்றாப்புல ஒரு என்ஜினியர் டிசைன் பண்ணுறார் இல்லையா, என்ஜினியரே பண்ணுற கிருஷ்ணா என்னென்ன பண்ணுவார் நினச்சி பாரு. நமக்குள்ளே எத்தனை ஆசை இருக்குது நமக்கும் தெரியாது, மறந்து கூட போயிருப்போம். கிருஷ்ணாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான், இந்த ஆத்மா என்னென்னு ஆசைப்பட்டது டிசைன் பண்ணுவார். டிசைன் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு தேவையான மாதிரி டிசைன் நடக்கும். அதுவும் எப்பேற்பட்ட டிசைன்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா தான் கல்யாணம் பண்ணு கூட டிசைன் பண்ணிவிடுவார். ஈவனுக்கு இது தான் கேட்கும் போதும் ஃபிக்ஸும் பண்ணுவார். அதுவும் நடக்கும், நமக்கும் புரியாது. பயங்கரமான டிசைன் அது. அப்போ இது நல்லா பார்க்கும்போது பகவான் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியும். பகவானுக்கு இருக்கிற அக்கறை நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்காது. மேபி நம்மளை ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நம்ம குழந்தை இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், அவங்கள காட்டிலும் கிருஷ்ணாவுக்கு தான் ரொம்ப அக்கறை இருக்கும், அவ்வளோ அக்கறை இருக்கும். போன ஜென்மத்தில் என்ன ஆசைப்பட்டனோ அது கூட நிறைவேற்றிடுவார். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், ஒரு ஆத்மா என்னென்ன நினைக்குதோ. ஸோ இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்த்தா ஒரு 800 கோடி இருக்கும், அதெல்லாம் பல ஜீவராசி இருக்கு இல்லையா, அது என்ன ஆசைப்படுதுன்னு கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஒருத்தர் என்னென்ன கேட்குறாங்களோ மொத்தம் டிசைன் பண்ணுவார். அது மாதிரி இந்த உலகம் இருக்குது. இப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி மொபைல் ஃபோன் கிடையாது, இப்போ மொபைல் இருக்குது. இந்த டெக்னாலஜியும் பகவான் தான் கொடுக்குறார். மனிதன் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் ஆசைப்படுறான், இப்படியெல்லாம் வரணும், இப்படியெல்லாம் வரணும். கிருஷ்ணா அது தகுந்தாப்பில் எல்லாம் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஸோ ஆச்சாரியர் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த பகவான் நம்ம மேலே இருக்கிற அக்கறை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால அந்த நபர் என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. நாம் இந்த உலகத்தில் கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க கூட நம்ம மேலே அக்கறை யாருக்கு இருக்கும் அவங்கள்ட்ட தான் போய் பேசுவான், அவங்கள்ட்ட தான் பழகுவாங்க இல்லையா. நம்ம மேலே அக்கறை இல்லையுமேங்க, நான் ஏன் அங்கே போவேன்? யாருக்கு ரொம்ப அக்கறை இருக்கோ என் மேலே அவங்கள்ட்ட தான் போவேன். அப்போ ரொம்ப அக்கறை யாருக்கு இருக்குன்னா கிருஷ்ணா தான். அவருக்கு இருக்கு, நம்ம மேலே இருக்கிற அக்கறை வேறு யாருக்கும் கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. அக்கறை இருக்க மாதிரி எல்லாம் இருப்பாங்க, மேபி சம்டைம்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் பகவான் அக்கறை காட்டுற மாதிரி ஒரு மனிதன் மேலே காட்ட முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள், அது முடியவே முடியாது.
சொல்லப்போனால் இது கலியுகா, தமிழில் எப்படி சொல்லுவாங்க, நாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இப்போ நாம் மற்றவங்களையும் நாம் எப்படி பார்ப்போம்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்போம். ஆப்ஜெக்ட்னா பொருள், சப்ஜெக்டாக பார்க்க மாட்டோம். சப்ஜெக்ட்னா ஒரு உயிர் இருக்கக்கூடிய நபர். நம்ம மற்றவங்களை ஒரு உயிர் இருக்கிற நபர் மாதிரி பார்க்க மாட்டோம், பொருளாக தான் பார்ப்போம். இது நமக்கே தெரியாது. ஒரு உதாரணம், இப்போ இந்த பல்ப் எரியுது, இந்த பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு என்ன பண்ணோம்னா தூக்கி போட்டுருவோம் வெளியில். ஏன்னா இனி இதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் நம்ம மற்றவங்களும் இந்த பல்ப் மாதிரி தான் பார்ப்போம். தெரியாது நமக்கு உன்னால் எனக்கு என்ன பயன் இருக்கிற வரைக்கும் நீ என் ஃப்ரெண்டு தான், நான் எல்லாமே பண்ணுவேன். உன்னால் எனக்கு பயன் இல்லையா, இந்த டியூப்லைட் தான் அதுவும். நீ முதல்ல கிளம்பு, தேவையில்லை. புரியுதுங்களா சொல்கிறது? சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு பண்ணுது. நம்ம இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாக தான் பார்ப்போம். அது ஒரு பொருள், அவ்வளோதான். அது உயிர் இருக்கிற பொருள் நம்ம யாரும் சீக்கிரம் பார்க்க மாட்டோம். அதுதான் கலியுகா. எனக்கு ஏன்னோ என்னோட புலன்களுக்கு நீங்கள் சந்தோஷம் கொடுக்குற வரைக்கும் உனக்கு மரியாதை இருக்குது. மாலை மரியாதை, அப்படியே மரியாதை எல்லாம் பண்ணுவேன். என் புலனுக்கு சந்தோஷம் கொடுக்குற வரைக்கும் தான். கொடுக்கலையும் தெரிஞ்சது டியூப்லைட்டு தான். அது ஒரு ஹெடாசின் முதல் வெளியே தூக்கி போடுது. சரி, எனக்கு தேவையே இல்லை. நம்ம அப்படி தான் இருப்போம். ஸோ எல்லாத்தையும் சப்ஜெக்டாக பார்க்கறது, ஆப்ஜெக்டாக இல்லை. அதுதான் கிருஷ்ணா சொல்கிறார், பண்டிதா சமதர்ஷனாங்கிற. ரொம்ப ஹை கிளாஸ், சும்மாலாம் கிடையாது. எல்லாத்தையும் உயிரோடு இருக்கிற பொருள் அப்படின்னா அது எல்லாத்தையும் மதிக்கிறது. அந்த விஷன்னா அந்த பார்வை. கிருஷ்ணர் சொல்கிறார், சமோகம் சர்வபூதேஷு, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறது. அவங்களுக்கு தான் பகவான் அனுக்கிறம் இன்னும் ஜாஸ்தி வரும். ஏன்னா இந்த உலகம் அது மாதிரி தான். ஏன்னோ இந்த மோரில் கருவேப்பிலை மாதிரி, அது எசன்ஸ் இறங்கிச்சுன்னு எடுத்து வெளியே போட்டுருவான். போதும், இனி எனக்கு தேவையாத கருவேப்பிலை வெளியே போகுது. எனக்கு கலியுகா ஆக்சுவலி நம்மளாம் அப்படி தான் இருப்போம், நோ டவுட். நாமளே அப்படி தான் இருப்போம், நமக்கே தெரியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பண்டிதா சமதர்ஷனாக, அறிவு இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்டாக பார்ப்பாங்க. ஒரு உயிரோடு இருக்கிற பொருள் இது, அது மரியாதை கொடுக்கணும். அப்போது அந்த அவங்களுக்கு தான் என்னன்னு சொல்கிறது, பகவான் அனுகிரகம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மதிக்கிறாங்க. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர். ஆனால் நம்மளோட எஜுகேஷன், ஸ்கூலிங், காலேஜுன்னு நமக்கு எப்படி சொல்லித்தராங்கன்னா, பகவானை பற்றி சொல்லித்தரதில்ல, எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லி தந்துடுறாங்க. இது பண்ணால் இது கிடைக்கும், அது பண்ணால் அது கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லித்தரதுனால நம்ம புத்தியெல்லாம் கெட்டு போயிடுச்சு. பகவானை பற்றியே சொல்லித்தரதில்ல, எல்லாம் ஆப்ஜெக்ட் தான் முக்கியம். பகவானே உள்ளே கொண்டு வரல. ஸோ சில பிரபுபாத் அந்த பொருள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அந்த 49-50 பொருளில் வருது. ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு ரோஜாப்பூ உதாரணம். சில பேர் ரோஜாப்பூ வரைகிறாங்க, பல கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது யாரோ வரைகிறாங்க தவிர தானாக எப்படி வரும்? சில பேர் வரைகிறாங்க ஒரு பெயிண்டிங் இருந்தாலே பெயிண்டர் இருக்கணும். இது லாஜிக். பெயிண்டிங் இருந்தாலே பெயிண்டர். புரியுது என்ன சொல்கிறேன்? உண்மையிலே ரோஜாப்பூ ஒன்று இருக்குன்னா அது பின்னாடி ஒருத்தர் இருக்கணும். நினச்சி பாருங்க, ஒருத்தன் பெயிண்ட் பண்ணுறான், அது ரோஜாப்பூ மாதிரி அழகாகவும் இருக்கலாம், ஆனால் வருமானம் வராது. அது வராது. அந்த ரோஜாப்பூ மாதிரி வரையலாம், அதில் வாசம் மட்டும் அவனால் வைக்க முடியாது. ஆனால் உண்மையான ரோஜாப்பூக்குள்ளே வாசம் இருக்கே, அது கிருஷ்ணாதான் வைக்கிறது. அது கிருஷ்ணாதான் நம்மளால் வைக்க முடியாது. அப்போ அந்த ரோஜாப்பூ, பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்கிற, ஒரு ரோஜாப்பூ ஒழுங்காக ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் பியூர் டிவோட்டி ஆயிடுவானா.
உண்மையிலே பியூர் டிவோட் ஆகிடுவான். அது புரிஞ்சுக்கணும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் மக்கள் பொதுவாக எப்படி இருக்காங்கன்னா, இந்த பகவானோட சக்திகள் பார்த்து எல்லாம் புகழ்கிறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இது இப்படி வேலை பண்ணுது, அது அப்படி வேலை பண்ணுதுன்னு சொல்லி புகழ்கிறாங்க. ஆனால் இந்த சக்திகள் யாருக்கு இருக்குன்னா சக்திமான் விட்டானுங்க. சக்தியை எல்லாம் புகழ்றாங்க தவிர சக்திமான் விட்டாங்க. ஆனால் சக்திமான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், சாம்பார் இருக்குன்னு வைங்க, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சாம்பாரை புகழ்ந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்க, அது யூஸ்லெஸ். சாம்பார் செஞ்சவங்களுக்கு புகழணும், அதுதான் புத்திசாலித்தனம். செஞ்சவங்களுக்கு புகழணும், அதுதான் கரெக்ட். தவிர ஐயோ சாம்பார் அப்படி இருக்குது, சாம்பார் இப்படி இருக்குது, உப்பு இதில் இப்படி இருக்குது, அது பைத்தியக்காரத்தனம் ஆகிடும். ஸோ இன்றைக்கி உலகம் இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இந்த எப்படி வேலை பண்ணுது, அது பெருசாக பேசுகிறாங்க. உலகத்தை படைச்சாரே ஒருத்தர், அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உலகத்தை ஏன் சிருஷ்டி பண்ணுறார்? பலவிதமான மக்கள், அப்போ ஏன் கஷ்டம் வருது, இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த கேள்வியில் கேட்கணும். அது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அழகாக பேசுகிறார். ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கும் பொழுது இது உண்மை, ஈவன் கேட்கறதுனாலே அவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். மிருத்யம் ஸ்ருதி பராயணா. ஸ்ருதி பராயணா, ஸ்ருதினா கேட்கறது, பராயணான அட்டாச்மெண்ட். யார் இந்த பகவத்கீதா பாகவதம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையோட கேட்குறாங்களோ, மிருத்யம் மரணத்துலேருந்து தப்பிச்சுவோம் அப்படிங்கிற, நெக்ஸ்ட் ஜென்மா இருக்காதுங்கிற. ஆக்சுவலி இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இந்த பாகவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாணக்க ரிஷி கேட்குறார், விதுரர் பற்றியெல்லாம் கேட்குறார். அது எப்படி விதுரர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர்றார். அந்த ஸ்லோகம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 48வது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க. 48 மொழிபெயர்ப்பு படிங்க. விட்டு பிரிதற்கு மிகவும் கடினமானவர்களான உறவினர்களை ஒருபுறம் விட்டுவிட்டு விதுரர் எப்படி வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பற்றி சூத கோஸ்வாமி ஏற்கனவே சவுனக ரிஷியிடம் அறிவித்திருந்ததால் படைப்பை பற்றிய அனைத்தையும் கேள்விப்பட்ட பின் சவுனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் விதுரரை பற்றி விசாரித்தார். ஸோ இங்கே பாருங்கள், அவர் படிக்கும் பொழுது விடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வருதுல்ல. ஃபேமிலி மெம்பர்ஸை விடுறது ரொம்ப கஷ்டமாச்சு, விதுரர் எப்படி இத்தனை பேர்த்து விட்டாரு கேள்வி எப்படி வருது? சாணக்க ரிஷி கேட்குறார். ஏன்னா விதுரா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வைஸ் பிரசிடென்ட் மாதிரி, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எவ்வளோ பவர்ஸ் இருக்கும், என்ன வசதி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் விடுறாருன்னா சும்மா கிடையாது, எல்லாத்தையும் விடுறாரு. அவங்க அண்ணா திருத்தராஷ்டிரா, ஓகே, மற்ற எத்தனை பேர்த்து விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் வெளியே போயிட்டார் அவர். எப்படி அவர் இது பண்ணுறாரு? விட முடியாத ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு எப்படி போகிறாரு, எங்கே போகிறாரு? உண்மையில் அது போக போக தான் வரும், 3வது ஸ்கந்தத்தில் வரும். ஏன்னா விதுரா ஒரு டாப் கிளாஸ் டிவோட்டி, அவர் சாதாரணமானவர் கிடையாது. நான் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லா ஆசையும் நிறைவேற்றிடுவார், எல்லா ஆசையும் நிறைவேற்றுவார். இப்போ விதுரர் பற்றி பாகவத்தில் வருது. விதுரர் யாருன்னா யம தர்மராஜ். ஸோ யம தர்மராஜோட வேலைன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் பனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்டனை கொடுக்குறது. அவர் வேலை என்ன, தப்பு செய்யறான் தண்டனை கொடுக்கணும், அது அவரோட வேலை. கிருஷ்ணர் கொடுத்துருக்கார். அவர் பார்க்குறாரு, என்னடா இப்படியே நம்ம பொழப்பு போயிட்டே இருக்குது, பகவானோட லீலையில் ஒரு பங்கு இருக்கிறதாட்டிருக்கு. அவர் உண்மையில நினைக்கிறார், அவர் லீலை நமக்கு ஒரு பங்கு, ஏதோ ஒரு போர்ஷன் கொடுத்தா பரவாயில்ல, இதே நம்ம வேலையாக இருக்குது. அவர் நினச்சோன்னே கிருஷ்ணர் புரியுது, யம தர்மராஜ் ஆசைப்படுறார். அப்புறம் அங்கே ஒரு லீலாவும் வருது.
ஏன்னா யம தர்மராஜ் இப்போ விதுரராக வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. அங்கே ஒரு லீலா வேணும். அந்த லீலால நமக்கு நிறைய புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லித்தராரு. அது எப்படி வருது? மாண்டுக்கிய முனிவர், அவர் ஒரு முனிவர், அவர் யமலோகத்துக்கு போகிறார். யம தர்மராஜ் அவருக்கு பார்க்குறாரு, பேக் ஃபைல்ஸ் அப்படின்னா அவரோட கர்மாலாம் பார்த்து இவர் தண்டனை கொடுங்க, ஒரு சூலம் எடுத்து நாக்கில் குத்திரு அப்படிங்கிறார். என்னடா இப்படி ஒரு தப்பு கொடுக்குறேன், நம்ம தண்டனையா, நான் என்ன பாவம் பண்ணேன்? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ சின்ன வயசில் எறும்பு பிடிச்சி நீ குத்திட்டு இருந்த, எறும்பு போயிட்டு இருந்துதான் ஊசி போட்டு குத்துனாராம். நான் பண்ண ஞாபகமே இல்லை, இது நான் பண்ணலைங்கிறார் அவர். நாட்டுக்கு பண்ணி சொல்கிறார். அப்போ எனக்கு என்ன வயசுன்னு சொல்லுங்கிறாரு. 2 வயசு 5 வயசு சொல்கிறார். 5 வயசில் எனக்கு என்னங்க தெரியும்? 5 வயசில் யாருக்கு என்ன தெரியும் என்ன பண்ணுறேன்னு? இதுக்கு இப்படி ஒரு தண்டனை எனக்குன்னு சொல்லி இவர் திருப்பி சபிக்கிறார் யம தர்மராஜா. நீ மோசமான குடும்பத்தில் போய் பிறந்துடணும் அப்படின்னா சபிக்கிறார். அப்போ இதில் நமக்கு லெசன் என்னன்னா, நான் ஒரு காரியம் பண்ணேன் அப்படின்னா அது எதிர் விளைவு இருக்கு, அவ்வளோதான். அதுதான் லெசன். தப்பிக்கிறதுன்னு ஒன்று கிடையாது. நினச்சி பாருங்க, அவர் தெரியல, குழந்தையா இருக்கும்போது எறும்பு போய் குத்துனாராம், தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போது தப்பிக்கிறதுன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு திருப்பி அப்படியே வர்றேன். அப்போ இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்று நடக்குதுன்னா அது சரியா தப்பா? சரிதான். நாம் தான் சொல்லுவோம், எனக்கு மட்டும் அநியாயமாக நடக்குதுங்க, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. எனக்கு மட்டும் அநியாயம்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்று நடக்குதுன்னா சும்மா நடக்காது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ கிருஷ்ணா பாருங்க, யம தர்மராஜ் விதுரா வரத்துக்குள்ள ஒரு லீலா வச்சு அதுக்குள்ளே நமக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுப்பாரு. அப்போ ரூல் மாத்துறாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தை தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனைன்னா அது சம்டைம்ஸ் ஒத்துக்க முடியாது. ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ புது ரூல் போடு, அமெண்ட்மெண்ட்டும்பாங்க, பார்லிமெண்ட்டில் வரும். அது மேபி சில அமெண்ட்மெண்ட்ஸும்பாங்க, மாற்றுவாங்க. சரி, சட்டத்தை மாற்றியா முதல்ல அப்போ கொண்டு வராங்க. 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு கர்மா இல்லை, அது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு போயிட்டுட்டாங்க. மாற்றினாங்க சட்டத்தை, மாற்றினாங்க. 14 வயசு வரைக்கும் ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் அப்பா தான் அனுபவிக்கணும். மோஸ்ட்லி அப்பாவுக்கு தான் போகும், பெட்ரோல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த ஆத்மாவுக்கு போயிடும். பட் அந்த ஆத்மாவுக்கு 14 வயசு வரைக்கும் அந்த ஆத்மாவோட கர்மா பிரகாரம் நடக்கும். ஆனால் என்ன செயல் செஞ்சாலும் அப்பா அம்மா தான் தண்டனை. ஸோ பாகவத்தில் பிரபுபாத இடத்துல எழுதுகிறார், ஒரு குழந்தைய 14 வயசு வரைக்கும் ஒழுங்காக வளர்த்திட்டேன்னு வைங்க, சாஸ்திரத்தில் 14 வருஷம் அது இனி தப்பே பண்ணாலும் எங்கே விட்டாலும் தப்பு பண்ணாது. ஃபஸ்ட்டு 14 இயர்ஸ் லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் 14 வருஷம் பண்ணால் அந்த பழக்கம் உங்களுக்கு விடாதான் சொல்லுவாங்க, 14 இயர்ஸ். ஸோ இது பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ யம தர்மராஜ் விதுரா வரத்துக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ கிருஷ்ணா எது பண்ணாலும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார், நமக்கு தெரியுற மாதிரி பல விஷயங்கள் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் விதுரா வர்றார். அவர் ஆர்டினரி பர்சன் கிடையாது, முன்னாடி சொன்னேன். அப்புறம் அவர் விதுர மைத்ரேயர் போய் பல கேள்விகள் கேட்குறார். இந்த சிருஷ்டினா கிரியேஷன், படைப்பு பாகவத்தில் 6 தடவை பேசப்பட்டிருக்கு. பாகவத்தில் 6 times வரும். பல பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏங்க இப்படி படைச்சாங்க, ஏன் இப்படி படைச்சாங்க, இது ஏன் நடக்குது. ஏன் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதோ சும்மா ஏனோ தானாலும் நடக்கிறது இல்லை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த உடல் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, முன்னாடி சொன்னேன். ஆனால் நம்ம உடம்பு ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. பகவத்கீதையில் கிருஷ்ணா இது சொல்கிறார். ஒருத்தரோட கர்மா பொறுத்து கண்ணு, காது, மூக்கு, அவங்க உடம்போட கலர், ஹைட்டு எல்லாமே நிர்ணயிக்கப்படும். ஓகே, அது தகுந்த கிருஷ்ணரே பேசுகிறாரு. அவங்க கர்மா பிரகாரம் பாடி டிசைன் பண்ணுவார். ஏன்னா அவங்க அதை ஆசைப்படுறாங்க, நம்ம அதை ஆசைப்படுறோம். கிருஷ்ணா கஸ்டமைஸ் பண்ணுறார். இன்னும் கஸ்டமைஸ்னால் தமிழ் என்ன தெரியல. இப்போ இல்லைன்னு பாருங்கள், கார் வாங்கினா கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கலர் சீட்டு போடு, வீல் 2 கொஞ்சம் வெளி வையும்பா, 3 லைட் எக்ஸ்ட்ரா வையும்பா.
அது மாதிரி அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்க செய்கிறாங்க இல்லையா? நாம் எந்த மாதிரி ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நாக்கு, காது, கண் எல்லாம் கிருஷ்ணா கொடுப்பார். எல்லாமே சும்மா கிடையாது. எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாரும் காதும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஒருவேளை எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும்னு நினைத்தால் பகவான் அனுக்கிரகத்தில் அவரோட நாமா சொன்னா தான் ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அது பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்கணும்னா பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்கிறார், கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருவேளை உண்மையிலே என் வாழ்க்கையில் ஒரு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்னா கிருஷ்ணா பற்றி நல்லா கேட்கணுமாம்மா. இந்த கேட்கறதுங்கிற ஆர்டினரி கிடையாது. இந்த கேட்கறது நாம் நினைக்கணும் கேட்கறது சாதாரணன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. கேட்கறதே ஒரு ஆர்ட்டும்பாங்க, கலை. எல்லாரும் கேட்க முடியாது. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்னொருத்தன் போய் நான் சொன்னேன் அப்படியே வேறு மாதிரி சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்படி சொல்லலையே, இன்னும் இப்படி சொன்னேன் அப்படின்னா அவன் ஒழுங்காக கேட்கலின்னு அர்த்தம். நாம் சொன்னதை 1:9 சொல்லுவான் அப்படின்னா கேட்கலின்னு அர்த்தம், கேட்க தெரியல. அதனால திருப்பி வேறு மாதிரி சொல்கிறான். இந்த கேட்கறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். அது ஏன் அப்படி இருக்குன்னா, அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா அவன் மைண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதனால அப்படி இருக்கான். மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது நமக்கு அவங்க சொல்கிறது புரியாது. நம்ம சரியாக நாம் நினைக்கிறோம் கேட்குறோன்னு, கேட்கல முடியாது, வேறு மாதிரி போய் சொல்லணும் அப்படின்னு மைண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கு. ஸோ அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார், மன் மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மையப்பிதா மனோபுத்தி. மனம் புத்தி என் மேலே வைங்கிறார். இல்லைன்னா மைண்ட் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது நம்ம ஒழுங்காலாம் கேட்க மாட்டோம். இந்த கலியுகத்தை நீங்கள் பார்க்கலாம், சம்டைம்ஸ் அது நிறைய இடத்துல வரும். ஒரு நபர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், அது அப்படியே வேறு மாதிரி புரிஞ்சு அது வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. ஒருத்தன் கேஸை போடுவான், இது நான் இப்படி சொல்லலையா, நான் அப்படித்தான் சொன்னோம்பா. இதெல்லாம் நடக்குது இப்போ. ஏன்னா மைண்ட் இன்டர்ஃபியர் ஆகும்போது நமக்கு எதுவும் புரியாது. மைண்ட் அவ்வளோ கெட்டு போய் கிடக்குது. அதனால தான் மந்திரங்கள் தேவை. அந்த மந்திரம் சொன்னால் தான் மனசு அடங்கும், இல்லைன்னா அது அடங்காது. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி கடைசியில் சொல்கிறார், இந்த கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் மனசு ஒழுங்காக இருக்கும். அந்த மைண்ட் ஒழுங்காக இருக்கும்போது எனக்கு புரியும் நல்லா, இல்லைன்னா புரியாது. நமக்கு இதெல்லாம் எதுவும் புரிஞ்ச மாதிரி நினச்சிக்குவோம், ஒன்றும் புரியாது. அந்த மந்த்ரா சொல்லும்போது தான் மைண்ட் ஒழுங்காக இருக்கும், எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும், அகங்காரம் கிளீன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரூத கோஸ்வாமி சௌனக ரிஷியரோட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்கிறார். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் விதுரர் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் டைம் பற்றி பேச போகிறோங்கிறார் இல்லையா? 47 ஸ்லோக டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓ ராஜனே, காலத்தின் அளவை அதன் ஸ்தூல மற்றும் சூட்சும அம்சங்களில் அவற்றின் குறிப்பிட்ட அறிகுறிகளுடன் போக போக நான் விளக்குவேன். ஆனால் இப்பொழுது பாத்ம கல்பத்தை பற்றி உமக்கு நான் விளக்கப் போகிறேன். ஸோ டைம் பற்றி அடுத்த ஸ்கந்தத்தில் வரும். பொதுவாக இந்த உலகத்தில் யாருமே டைம் பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. கிருஷ்ணர் பேசுகிறாருன்னா காலங்கிறது எவ்வளோ முக்கியம், வெரி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப சூக்ஷ்மமாக டைம் போயிட்டே இருக்கும். சம்டைம் திடீர்னு கண்ணாடியில் போய் பார்த்தா வெல்ல முடியலாம் தெரியும், கவலையாக இருக்கும். என்னோட வெல்ல முடியலாம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வயசாகி போயிடுச்சாங்க. ஒரு சுருக்கம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு நமக்கே தெரியும் மூட்டு காலெலாம் வலிக்கும். என்னோட கால் வலி திடீர்னு வருது. சம்டைம் கொஞ்சம் புத்தியும் தெரியும், வயசு ஆகுதாட்டு இருக்கு நமக்கு. ஏன்னா டைம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி சூக்ஷ்மமாக இருக்கும். இது பாகவத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. கண்மூடி தரவில் டக்கு டக்கு டக்குன்னு டைம் போயிடுங்கிறான். திடீர்னு மரணம் வந்து நிற்கும், தெரியாது நமக்கு. ஏன்னா சும்மா ஏன் பேசுகிறாங்க டைம் பற்றி?
சூத கோஸ்வாமி சொல்ல, நான் அடுத்தது காலத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ பாகவத்தில் இந்த காலம்ங்கிறது எப்பேற்பட்டதுங்க ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு. அப்படின்னு இன்னொன்று, டைம் இஸ் ப்ரீஷியஸ் அப்படிம்பாங்க. புரிஞ்சதா? சரி, எனக்கு புரியல. ஓகே, மதிப்புள்ள ரொம்ப அது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. டைம் ரொம்ப ப்ரீஷியஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் உண்மை பாகவத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. காலத்தை நல்லா டிஃபைன் பண்ணுறாங்க, அதை பற்றி ரொம்ப பேசப்படுது. அதை வச்சு பல லீலைகள் வரும். கிருஷ்ணர் அதெல்லாம் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லித்தரது. காலம் எவ்வளோ முக்கியமானது. அவ்வியர்த்த காலத்துவம் அப்படிங்கிற வேலை. அவ்வியர்த்த காலத்துவம்னா அவ்வியர்த்தான வேஸ்டிங் டைம். ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே சௌனக ரிஷி சூத கோஸ்வாமிகிட்ட என்ன கேள்வி கேட்குறாருன்னா, விதுரர் என்ன பண்ணார், யாரு கூட பேசுகிறார், என்ன பேசுகிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் பக்கத்து வீட்டில் எதாவது நடந்தால் காது கொடுத்து கேட்பாங்க, என்னமோ நடக்குது அப்படி. அங்கே ஒரு மண் இருக்காது. அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான். இவங்க அப்படி இல்லை. அவங்க டைம் ஒரு ஹை கிளாஸான ஒரு மெசேஜ்க்காக டைம் யூஸ் பண்ணுறான். அவங்க என்ன பேசிக்கிறாங்க விதுரா, ஏன்னா ரொம்ப ஹை கிளாஸான விஷயம், அது சும்மாலும் கிடையாது. அந்த நைமிஷாரண்யத்தில் அந்த ரிஷிகள் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் கிடையாது. பாகவத்தில் வருது, மற்ற கிரகத்துலேருந்து உட்காந்து கேட்குறாங்க. பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமி பேசுறது மற்ற கிரகத்துலேருந்து கேட்குறாங்க பாருங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் இதெல்லாம் பார்த்து பஸ்ஸில் வண்டியில் கூட்டிகிட்டு போகணும் மக்கள் எல்லாம். எவனும் வரமாட்டான், நீ பேசுகிற யார் கேட்குறது. இவங்க மற்ற கிரகத்தில் இந்த வசிஷ்டர் வர்றார். வசிஷ்டர் சப்த ரிஷிகளில் ஒருத்தர். சப்தரிஷி மண்டலம் ரொம்ப தூரம். அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க நைமிஷாரண்யத்துக்கு. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பேச போகிறார். ஹை கிளாஸான மெசேஜ். அதைத்தான் இவரும் கேட்குறாங்க, என்னதான் பேசிக்கிட்டாங்க சொல்லுங்க. ஏன்னா அது எப்பேற்பட்ட மெசேஜ்னா பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதாவில் இருக்குது. அந்த மெசேஜ் நம்ம கேட்கும்பொழுது நம்ம பியூர் ஆகிடும். புரியுதா? பியூரிஃபை ஆகும், சுத்தமாகும். நம்ம சுத்தமாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அந்த பியூரிஃபை ஆகும். ஏன் வாழ்க்கையில் அட்டி மேலே அடி விழுதுன்னா என்ன பியூரிஃபைடாக இல்லை நான். ஏன் உடம்பு அடிக்கடி கெட்டு போகுதுன்னா உள்ள சக்தி இல்லை. சிம்பிள். உடம்பு அடிக்கடி கெட்டு போகுதுன்னு என்ன அர்த்தம்? உடம்புல சக்தி இல்லைன்னு அர்த்தம். சக்தி வேணும். ஸோ என் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுதுன்னா நான் பியூரிஃபைடாக இல்லை, சுத்தமாக இல்லை. நான் எடுக்கிற டெசிஷன் தப்பாக இருக்குது, புரிஞ்சுக்கிறது தப்பாக இருக்குது. அதனால லைஃப் அப்படி இருக்குது. பாகவதம் கேட்கும்பொழுது பியூரிஃபை ஆயிடுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒழுங்கான டெசிஷன் எடுப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சரியான முறையில் வாழ்வாங்க. ஸோ பாகவதம் கேட்குறது அவ்வளோ முக்கியம். இது பிரகலாதம் கூட பேசுகிறார். சிரவணமாக கேட்குறது. இந்த கேட்குறது ரொம்ப முக்கியம். யாரை பற்றி கேட்கணும்? விஷ்ணு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு. அப்படிதான் வரும். விஷ்ணு பற்றி பேசு, விஷ்ணு பற்றி கேளு, பகவான் பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோவில் இருக்கும். அதெல்லாம் சும்மாலாம் கட்டல. சில பைத்தியக்காரங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் இந்தியாவில் இத்தனை கோவில்லாம் கட்டுறாங்கன்னா, இந்த பூமி சாதாரண பூமி கிடையாது. ஒரு ரீசன் இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு காரணத்துக்காக இத்தனை கோவில் கட்டிருக்காங்க. அவங்களாம் பைத்தியக்காரங்களும் கிடையாது. அவங்கெல்லாம் டைம் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக எத்தனை பேர் வேலை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கோவில் கட்டியிருக்காங்க, நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சில பிரபுபாத் ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் நம்ம சொல்லித்தராங்க எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் என்ன. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாகவத்தோட கன்க்ளூஷன், முடிவு கடைசியில் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடைசியில் இங்கே சொல்கிறாங்க. நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை. இந்த உலகத்தில் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. இந்த நாம சொல்லும்போது பகவான் அனுகிரகத்தில் எல்லாமே அமையும். அது எப்படின்னு நமக்கும் தெரியாது, பகவான் பண்ணுவார். அது நமக்கெல்லாம் புரியாது. நாட் ஈஸி.
ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இது கேள்வி இந்த கேளுங்க. ஓம் தாட் சாத். நம்ம இந்த உடலில் ஆத்மா நமக்கு புரிஞ்சாலும் அது புரிய மாட்டேங்குதுன்னு கேள்வி, உணர மாட்டேங்கிறேன். நீங்கள் வந்து சொன்னீங்க, உடம்புல ஆத்மான்னு தெரிஞ்சாலும் புரியலைங்க இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? தெரியலன்னு சொல்கிறேன். அது தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியல. உண்மையை சொல்கிறேன், எனக்கும் தெரியல. மேபி கிளாஸ் எடுப்பேன், மேபி பாட்டு, எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடல் ஆத்மாங்கிறது உண்மையில எனக்கும் புரியல. உண்மையை சொல்கிறேன். அது டிஃபிகல்ட், அது ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை, ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்யும்போது தான் தெரியும். இதுவும் செய்யணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதா பாரதம் படிச்சே ஆகணும், சேவா சாதனாவும் இருக்கணும், சேவா ரெண்டுமே இருந்தால் தான் புரியும். ஏன்னா டிஃபிகல்ட். ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி? ஆப்ஜெக்ட் எஸ். எமோஷன்ஸ் இருக்குன்னா அந்த எமோஷன்ஸ் கூட இல்லை நான் கரெக்டாக வர செல்ஃபிஷ் பேஸ்ட் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸில் என்னோட செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. நான் வந்து எனக்காக தான் அழுகிறான் தவிர அவனுக்காக ஒன்றும் அழுகலை. புரியுதுங்களா? ஐயோ அவனுக்கு என்ன ஆகும்னு அழுகலை, எனக்கு என்ன ஆகும், என் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் என்ன ஆகும் தான் அழுகிறேன் தவிர அவங்களுக்காக நான் ஒன்றும் அழுகலை. அந்த எமோஷன்ஸு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. கிருஷ்ணா விருந்தாவன் விட்டு மதுரா போகும்பொழுது கோபியில் அழுதாங்க. கோபிகள் அழுகிறாங்கன்னா ஐயோ என்னை விட்டு போறாரேன்னு செல்ஃபிஷ்னஸ் அழுகலை. எங்களை விட்டு போறீங்களே, உங்களை யார் பார்த்துக்குவா, அப்படிதான் அழுதாங்க. அங்கே செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. என்னை விட்டு போறீங்களே, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அங்கே போன உங்களை யார் பார்த்துக்குவா, உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு எதோ ஆயிடுச்சுன்னு என்ன, அப்படி தான் அழுகிறாங்க. அவங்க அழுகல செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. கிருஷ்ணருக்காக அழுகிறாங்க தவிர தனக்காக அழுகலை. நாம் இங்கே அழுகுவோம், நமக்காக தான் அழுகிறோம் தவிர அவங்களுக்காக யாரும் அழுகிறாங்க. இதெல்லாம் சும்மா கதை. எல்லாமே செல்ஃபிஷ் பேஸ்டு தான் இருக்கும். இது உண்மை. நம்ம சப்ஜெக்டாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஆப்ஜெக்டாக தான் பார்த்துட்ருப்போம். அவ்வளோ ஈஸி. சப்ஜெக்டாக பார்க்கணுன்னா கிருஷ்ணர் சொல்ல பிரம்மபூத பிரசன்னாத்மாங்கிறார். நான் உடலில் ஆத்மாலாம் புரியணும், உணரணும். அவங்க தான் எல்லாத்தையும் சப்ஜெக்டாக பார்ப்பாங்க. இல்லைன்னா ஆப்ஜெக்ட் தான், இந்த பல்பு தான் மாதிரி. அது எரியிற வரைக்கும் அதுக்கு மரியாதை. ஆஃப் ஆச்சு குப்பை கூடைக்கு போயிடும். அது அவ்வளோதான், தாட்ஸ் இட். அடுத்த மொமெண்ட்டு குப்பை கூடைக்கு போயிடும். நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கோம். இது உண்மை, வெளியில் தெரியாது சட்டன். ஸோ மேபி நாம சொல்லும்போது புரியும். மோஸ்ட்லி செல்ஃபிஷ்னஸில் அழுவும். ஆக்சுவலி 99.9999% அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி இருக்காது. ஆனால் என்னோட புலனின்பம் பாதிக்குதேன்னு அழுகும். இதுதான் உண்மை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேபி ரேராக அடுத்தவங்களுக்காக அழுகலாம். வெரி ரேர், ரொம்ப ரேராக இருக்கும். அது வந்து பிரபுபாத் சொல்கிறார், ஒரு பெண் வந்து தன் குழந்தைக்காக சம்டைம்ஸ் ரொம்ப அங்கே மட்டும் கொஞ்சம் இருக்கும் செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் ஒரு லவ். அது டிம் ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்கிறாங்க. லிட்டில் பிட் இருக்கும், அவ்வளோ ரொம்பலாம் கிடையாது. இது பாகவத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். श्री श्री राधा श्याम सुंदर की जय, गौनिताय की जय, प्रभुपाद की जय. हाँ हाँ அவர் சைத்தன்ய மகாபிரபு அன்பாக தான் ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும்.
ஆனா நித்யானந்த ரொம்ப ஃபோர்ஸா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சொல்லலையா? கொஞ்சம் பேசும்போது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலங்கிறப்போ அவர் வந்து சாஃப்டா பேச மாட்டாரு, கோபமா பேசுறவர்கிட்ட இது பண்ணுவாரு இந்த மாதிரி. நித்யானந்த பிரபுவோட செயல்கள் புரியாது நமக்கு. அவர் செயல்கள் புரியாது, டிஃபிகல்ட். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பௌதிக வாழ்க்கையில வந்துங்கிறப்போ சாஃப்டா பேசி கேட்கல, ஃபேமிலி ஆகட்டும் ரிலேஷன் ஆகட்டும்ங்கிறப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஃபாஸ்டா பேசலாமா, அதை அப்படி நம்ம இதில் அப்படி எடுத்துக்கலாமான்னு செய்யலாமா? Yeah, இது பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்ஸ். சம்டைம்ஸ் சிலது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது நடக்கிறது தான். பீஷ்மர் வந்து மகாபாரத்தில் சொல்கிறார், டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் பொறுத்து தான் எல்லாமே யூஸ் பண்ணி ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? அதாவது சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும், சம்டைம்ஸ் மெதுவாக பேசணும், சம்டைம்ஸ் அடிங் வைக்கணும். இது பீஷ்மர் சொல்கிறார் யுதிஷ்டர்கிட்ட, நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த உலகத்தில், கண்மூடித்தன்மை அந்த ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லா டைம்லையும் டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்து தான் அந்த ரூல் அப்ளை பண்ணும். கண்மூடித்தன்மை ஏதோ படிச்சுட்டு கண்மூடித்தன்மை அப்ளை பண்ணால் மாட்டிக்குவோம். எங்கே எது எப்படி அப்ளை பண்ணணுமோ அது அப்படி தான் போகணும். சம்டைம்ஸ் சில இடத்துல ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. இந்த டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் பொறுத்து யூஸ் பண்ணணும்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா தப்பாக நம்ம ஏன்னோ அப்ளை பண்ணிடுவோம், அது பிரச்சனை வந்துடும். ஆமாம். டவுட்டுங்கிறப்போ அப்போ அந்த பேசினா ரிலேஷன் ஆகட்டு ஃபேமிலி ஆகட்டு, அப்போ அந்த இடத்துல நம்மளால பேசினா தப்பா போயின்னு யோசிச்சு கரெக்டு அப்படின்ட்டு மறுபடியும் பேசும்போது ஒரு 2 நாள் கழிச்சோ 1 வீக் கழிச்சோ பேசும்போது தனிப்பட்ட முறையாக ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அப்போதான் ஒரு சுச்சுவேஷன் அமையுதுங்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல பேசலாம்னா புரியல எனக்கு. இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரு சம்திங் ஒரு ரீசன்ட் பிஸி நடக்குது, அப்போ வந்து நம்ம திருப்பி அந்த இடத்துல நம்ம பேச முடியல, அது பேசினாலும் அது தப்பா போயிடும், அது கரெக்டா பேச முடியல. அதே 1 வீக்கோ 2 days கழிச்சும் நம்ம பேசும்போது கரெக்டும் தெரிஞ்சு பேசும்போது கரெக்டா அவங்க சுச்சுவேஷன் வந்துருங்க அந்த இடத்துல. அப்ப அது வந்து பேசலாமா, அந்த இடத்துல பேசும்போது அது கரெக்டுன்னு நமக்கு தோணுது, அது பேசலாமா? அது இது எகைன் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பகவத்கீதை கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், யார் ஒருத்தர் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் எந்த இடத்துல எது அப்ளை பண்ணுமே தெரியும். இல்லை நமக்கு அப்ளை பண்ண தெரியாதுங்கிறேன், தப்பு அப்ளை பண்ணிவிடுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு நான் சொல்கிறேன், எந்த இடத்துல எப்படி போகணும், எந்த மாதிரி பேசணுங்கிறது பகவான்கிட்ட பக்தி பண்ணால் கிருஷ்ணா புத்தி கொடுத்துருவார் நமக்கு. இந்த நபர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், எந்த இடத்துல எதோ சொல்லணும், இதை நீங்கள் பார்க்கலாம். பாகவத்தில் சித்திரகேது கதையில் அது வரும். சித்திரகேதுகிட்ட அங்கீர ரிஷி வந்து பேசும் பொழுது அங்கீர ரிஷிக்கு சில உண்மைகள் புரிஞ்சிடும் சித்திரகேது பற்றி. அவன் உண்மையை சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்வார், இந்த உண்மை இப்போ சொன்னால் இவர் ஏறாது, சொல்ல மாட்டார். அந்த உண்மையே பேச மாட்டார். அதே சித்திரகேத்து இன்னொரு டைமில் வேறு மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அந்த உண்மை பேசுவாங்க. அப்போ அவங்க பார்க்கலாம், ஒரு உண்மை ஒரு மனிதனுக்கு எப்போ புரியும் புரியாதுங்கிற அவங்க யோசிக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சாலும் பேச மாட்டார், உண்மையே சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இந்த உண்மை ஏறாது, இவருக்கு சொல்ல மாட்டார். ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறது, நாமளும் அப்படி தான் போயாகணும். சில சமயம் உண்மை சொன்னால் உங்களுக்கு ஏறாதுன்னா சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா சித்திரகேத்து அது அங்கீர் ரிஷி அப்படி பண்ணுறார். அதுக்கப்புறம் நாரதர் கூட்டிகிட்டு வந்து நாரதர் மூலமாக உண்மை சொல்லுவார். பாகவத்தில் இருக்குது. ஸோ பீஷ்மர் சொன்னபடி இந்த டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் என்ன இடம், அது வந்து பகவான்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது தான்
எந்த இடத்துல எப்படி போகணும் நடக்கணுங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. தப்பான இடத்துல தப்பான விஷயங்கள் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. அது கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் இந்த உண்மை பேசலாமா வேண்டாமா இன்னும் அந்த முடிவு எடுக்க முடியும். எல்லாம் கஷ்டம். ஒரு டியூப்லைட் வந்து யூஸ் பண்ணதுன்னு இப்போ தூக்கி போட்டுருன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல அது தப்புன்னு நமக்கு தெரியுதுங்கிறது அதுக்காக நம்ம போராடுறோம். அது அப்படி கேட்குறது. சில சமயம் நீங்கள் ஜென்ரலாக கேட்குற, நானும் ஜென்ரலாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பகவத்கீதா படிக்கும் பொழுது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்தவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது செகண்டரி. அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது அதை கொடுக்குறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் பகவான் சொன்னபடி கேட்குறேன்னா இல்லையா, நான் புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மேபி என்னை மற்றவங்க தப்பாக கூட பேசலாம், என்னை தப்பாக யூஸ் பண்ண பார்க்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கலியுகம் அப்படி தான் இருக்கும். இந்த கலியுகானாலே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டுறது. கரெக்ட். இது பாகவத்தில் ஸ்லோக்கா இருக்குது. இது கேட்குறது கஷ்டமாக இருக்கும், இது உண்மை. இந்த உலகத்தில் ஆண்கள் எல்லாரும் அவங்க ஒய்ஃபை சுரண்டுவாங்க, பெண்கள் ஹஸ்பண்டை சுரண்டுவாங்க, இவங்க 2 பேர் சேர்த்து குழந்தைய சுரண்டுவாங்க, குழந்தைங்க அப்பா அம்மாவை சுரண்டுவாங்க. இது உலகத்தில் நடக்குது. இது என்னோடய வார்த்தையில் பாகவத்தில் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க பாசங்கிற பேரில். வெறும் சுரண்டல் தான், பாசம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் 100க்கு 100 உண்மை. தெரியாது, பாகவத்தில் அது வருது. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோக்கா, கலத்ராதேஷு ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோக்கா. தெரியாது. மக்கள் எல்லாரும் வந்து அதை பண்றாங்கிறப்ப நம்ம பக்தரா இருக்கும்போது நம்ம அதை வந்து கரெக்டா சாஸ்திரப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கணும். நாம் கரெக்டாக போகணும், அவ்வளோதான். நான் கரெக்டாக போகிறதுனால அவங்க என்கிட்ட கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. மற்றவங்க எங்கூட கரெக்டாக இருக்குன்னு அவசியமே கிடையாது. நான் கரெக்டாக இருக்குன்னு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பார்க்க பாகவதம் படிக்கும்போது விதுரா பியூர் டிவோட்டிஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக இருக்காங்க. மற்றவங்க அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்காங்களே இவங்க கண்டுக்க மாட்டாங்க. நான் கரெக்டாக போகிறேன்னா இல்லையா, தட்ஸ் இட். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அடுத்தவங்க என்கிட்ட கரெக்டாக இருக்குங்கிறது அது நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். நம்மளும் பிரகலாதம்லாம் கிடையாது. ரிஸ்க் எடுக்கலாமான்னா இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்றது எவ்வளவோ நல்லது. ஏன்களுங்க அந்த மாதிரி நம்மளை திட்டினா கூட வாங்கிட்டு அரேஷ் சொல்லிக்கிட்டு போலீஸ்காரன் இந்த அம்மா என்னது இதுலதான் நம்ம இங்கே போனோம்ல அந்த கேரளாவுக்கு என்னதுன்னா இந்த அம்மா மந்திரம் சொல்லி காலேஜ் தள்ளிட்டு போயிட்டாங்க. அதனால மந்திரம் சொன்னாலும் காரியம் சாதிக்க முடியாது. இல்லைன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது இந்த காலம் இங்கே வந்து என்ன மருமகிட்ட சொல்ல வைப்போம், மாமியிட்ட சொல்ல வைப்போம். அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம திட்டினா கூட காது வாங்கிட்டு இந்த காது இந்த காது விட்டுக்கிட்டு நீ என்னமோ பேசிட்டு பக்கமாக இருக்கிற நடிச்சு போனாதான் 14 வயசு வரை நீங்க அப்பாவுக்கு தான் கர்மா வரும். அப்பாவுக்கும் வரும், பெண்களுக்கு போகாதானே பெண்களுக்கும் வரும். பட் இந்த உலகத்திலேயே ஐ திங்க் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னாலே யாரை சொல்லுவாங்க? அம்மாவை சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு தான் மோஸ்ட்லி கர்மா போகும். பெண் குழந்தையா இருந்தால் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்பாவுக்கு கர்மா போயிட்டே இருக்கும். பையன் ஒரு மாதிரி, பையன் 14ஓடு முடிஞ்சது. பெண் வரும்போது மேரேஜ் ஆகிற வரைக்கும் சம் கர்மா அப்பாவுக்கு போயிட்டே இருக்கும். தட்ஸ் த ரீசன் நீங்கள் ஒரு காலத்தில் பெண்ணு கல்யாணம் பண்ண ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா கர்மா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்பாவுக்கு. அது பெண் மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணவும் பார்ப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள், பையனை கூட ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பெண்ணு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணவும் பார்ப்பாங்க.
இட்ஸ் a பிக் சயின்ஸ். இப்போ நான் அது பேசல, பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. அது ஏன் காரணம், அதெல்லாம் காரணங்கள் இருக்குது. பெண்ணுக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க, ஏன்னா கர்மா நிறைய அப்பாவுக்கு போயிடும். ஸோ மச் கர்மா வரும். கல்யாணம் பண்ணாத பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு சுத்தமா கல்யாணம் பண்ணலாம்னு தெரியுங்க. அப்பாவுக்கு போயிட்டு இருக்கும், கர்மா போகும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மேபி இருக்கும், போவோம். ஏன்னா யூ மேட் a மிஸ்டேக். திரும்ப புட்கர்மா பண்ணா அப்பாக்கு போகுமா? ஆ புட்கர்மா பண்ணா யார்? நல்ல கர்மா அப்பாக்கு போகுமா? அது அவங்களுக்கு தான் போகும். மோஸ்ட் ஆஃப் த கர்மா பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் வரும். தட்ஸ் வை ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பொதுவாக பாருங்கள், ஏன் ஆணுக்கு ரொம்ப முக்கியத்துவம்னா கர்மா பூரா அவர் தான். அதனால தான் சமஸ்கிருதத்தில் பர்த்தான்னு சொல்லுவாங்க. பர்த்தானா பேரர், புரியுதா? பேரர்னா ஸோ அதனால தான் பொதுவாக வீட்டில் அவருக்கு மட்டும் சூடாக தோசை வைப்பாங்க, இது 6 தோசை சாப்பிடுவாங்க. ஜென்ரல் இந்தியாவில் பாருங்கள், அவங்களுக்கு சூடாக தோசை ஊற்றுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கர்மா அவருக்கு தான் போகும், பேர் பண்ணி ஆகணும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அது புரியல அது. ஸோ கர்மா மோஸ்ட்லி அவருக்கு போகிறதுனால அவருக்கு மரியாதை ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஏன்னா அத்தனை கர்மா போகும் அவங்களுக்கு. ஒய்ஃபோட கர்மாவும் போகும், குழந்தைகளோட கர்மா போகும், ஸோ மச். ஸோ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாகவத்தில் இருக்குது. இதெல்லாம் பிரபுபாத் எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. யா கவலை இல்லை bro. யாராக்கு எறும்பு கொண்டா யா யா இது பாகவத்தில் 6th cantoல பிரபுபாத் எழுதுகிறார். இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலையோ பல கொலைகள் பண்ணுவோம். ஒரே வழி நாம சங்கீர்த்தனால தான் இதெல்லாம் தப்பிப்போம். நாம சங்கீர்த்தனம் பண்ணலைன்னா இது உண்மை, நாம் எல்லா காரியங்களும் தப்பாக தான் பண்ணுவோம். எல்லாமே நமக்கு தெரியாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணலைன்னா நம்ம காரியம் எல்லாமே தப்பாக தான் இருக்கும், நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியவே தெரியாது. பட் ரீசன்ஸ் எல்லாம் கிளியர் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறது அதில் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாமல் கிடையாது. நாம சங்கீர்த்தனால தான் பலவிதமான தப்புகள் நம்ம தப்பிப்போம். நடக்கும்போது பலதை கொண்டுருவோம், நமக்கே தெரியாது. வீட்டில் பெண்கள் மாவாட்டுவாங்க, அதில் நிறைய கிருமிகள் சாகும். சமையல் பண்ணும்போது நிறைய கிருமி சாகும். காலிஃப்ளவர் வாங்கின என்ன பண்ணுவாங்க, உப்பு தண்ணியில் போட்டு அதில் கொண்டுட்டு செய்கிறாங்கல்ல. இப்போ புழுவை கொல்றேன். ஒரு வீடு கட்டும்போது அஸ்திவாரம் தோன்றும், உள்ள பல உயிர் வேலை செத்துரும், ஒட்டரை பூச்சி தோகுதுங்க, அதே அடிமை நிறையா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேக்கு மரம் தான் போடுவேன், தேக்கு மரத்தை வெட்டுறேன், அப்போ அழிக்கிறேன் நான், சும்மா கிடையாது. பலவிதமான பாவங்கள் நமக்கு தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருப்போம். அங்கே தான் நாமத்தை கொடுக்குறோம். ஸோ நாம சொல்லனாலே இவங்க எல்லாமே தப்பு தான் பண்ணிகிட்ருப்பாங்க 100%. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிற, நீ நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை, தப்பிக்க முடியாது. இது மாதிரி நிறையா இருக்குது. ஆமாம். இந்த பிரகலாத மகாராஜர் மாதிரி நம்ம வந்து இருக்க முடியாது, இருக்கணும். ஜடபரதத்தெல்லாம் எப்படி இருந்தார், அவர் வந்து காளி கோவிலுக்கு முன்னாடி பலியிட போனாங்க. ஆனா அவங்கெல்லாம் நமக்கு எப்படி பக்தி பண்ணணும்னு, ஸ்மரணத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு டிராமா மாதிரி காமிச்சாங்கல்ல. ஆனா அவங்கள மாதிரி பலியிட போற மாதிரி நம்மளால எதிர்த்து செயல்பட முடியாம இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக ஜடபரதன் பண்ணது நம்மளால் பண்ண முடியாது. ஜடபரதன் கதையில் எசன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க. ஜடபரதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் இவளை வெட்ட போகிறாங்க, அமைதியாக இருக்கார். நம்ம அமைதியாக இருக்க முடியாது, நம்ம அமைதியாக இருக்க முடியாது. அப்போ ஜடபரதன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு புரியல. ஸோ ஜடபரதன் ஸ்டோரியில் எசன்ஸ் நான் எடுத்துக்கணும். அவர் மாதிரி நான் ஆக்ட் பண்ண முடியாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. பிரகலாத் மாதிரி நம்மளால் இமிட்டேட் பண்ண முடியாது. பிரகலாதனுக்கு பயமே இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லையா. ஸோ அதில் எசன்ஸ் எடுத்துக்கலாம். பிரகலாதன் மாதிரியோ ஜடபரதன் மாதிரியோ நம்மளால் இமிட்டேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நோ, அது நம்ம பண்ணக்கூடாது, சரி கிடையாது. அது இன்னும் நிறையா இருக்குது. ஜடபரதனோட ஸ்டூலே வந்து ஸ்மெல்லே வராதான்.
ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ்னால் எப்படி நம்ம ஸ்டூல் எங்கே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு? ஜடபரதம் ஸ்டூலே ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குமா? பாகவத்தில் எழுதுறாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் இம்பாசிபிள். ஸோ நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது, என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். அதுதான் சாஸ்திரம் இருக்கு. ஃபாலோயிங் த ஆச்சாரியாஸ். இமிட்டேட் என்றைக்கும் பண்ணக்கூடாது, மாட்டிடுவோம். ஆனால் இது உண்மை. இன்னைக்கு உலகத்தை நம்ம எல்லாரும் இமிட்டேட் பண்ணுறோம், அங்கே தான் மாட்டுறோம். ஃபாலோ பண்ணணும். பிரபுஜி இப்போ சொன்னீங்க ஆப்ஜெக்டிவாக தான் பார்க்குறோம், நம்ம சப்ஜெக்டிவாக பார்க்கணும். இல்லை ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம சாஸ்திரத்தில் வந்து நம்ம முனிவர்கள்லாம் வந்து வேதங்கள் வந்து சர்வோலோகோ சுக்கினோ பவன். எஸ், ஆமாம். ஸோ இப்போ நாம் இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம 150 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் வந்து ஸ்டாலினுடைய இதனால வந்து அங்கேருந்து ஜூயிஸ் வந்து அடித்து துரத்துறாங்க. அப்போ துரத்துறப்ப அவங்க இந்தியாவுக்கு வராங்க, வெள்ளைக்காரங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம இது பண்ணுறப்ப பரோடா மன்னர் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கோயில் கட்டி வீடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த சப்ஜெக்டிவாக பார்க்குறோம். ஆனால் அதே ஹிந்துஸுக்கு வந்து பங்களாதேஷில் வந்து நம்ம இப்போ இஸ்கான் வந்து நம்ம சுவாமியை கூட நம்ம துன்புறுத்துறாங்க. ஸோ அப்படி பண்ணியுமே கூட அங்கே வெள்ளம் வந்த சமயத்தில் இஸ்கான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த சப்ஜெக்டிவாக பார்த்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஏன் இந்த ஹிந்துஸுக்கு மட்டும் இந்த மாதிரி வேர்ல்டு வைட் நடக்குது? வெல், as of now என்னோட ஆன்சர் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம இதில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆத்மா பற்றின விஷயம் நம்ம பேசுறது இல்லையா? இந்தியாவில் எத்தனையோ கோவில் இருக்குது, எந்த கோவிலையும் ஆத்மா பற்றி பேசுறதில்ல எக்ஸப்ட் இஸ்கான். மேபி ஐ கேன் சே ஆத்மா நம்ம உடல் கிடையாது, ஆத்மா பகவான் இருக்காருங்க சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதில்ல. இந்தியாவில் எங்கே சொல்லித்தராங்க? சொல்லித்தரதில்ல. ஹிந்து அமைப்புகள்னு சொல்லுவாங்க, பட் அவங்களும் ஆத்மா பற்றி பேசுறது இல்லையா? பேசுறது இல்லை. அவன் ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க. எங்களையும் சப்ஜெக்டாக ஒன்றும் பார்க்குறது இல்லை. இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும்பா. அது தப்பு. அது ஆப்ஜெக்டாக பார்க்குறான். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம் பகவத்கீதை பாகவதம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லி கொடுக்கலன்னு இப்படி தான் இருக்கும். நாட் அவுட் அபவுட். உலகம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஆப்ஜெக்டாக பார்க்குற மாதிரி சொல்லு. எஜுகேஷன் அப்படி தான் இருக்கு. ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயமே கொண்டு வர மாட்டேங்கிறான். இப்படி தான் இருக்கும். இது மாற்றலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த எஜுகேஷன் கொடுத்தா தான் மாறும். வேறு வழி கிடையாது. இம்பாசிபிள். இன்னொன்று, பாரத பூமி வந்து ஆர்டினரி கிடையாது. பாகவத்துலேயும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் பிறக்கிறவங்க சாஸ்திரத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பயஸ் அண்ட் புண்ணியம் செஞ்சவங்க தான். இது உண்மை, பொய் கிடையாது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்லோகா இருக்குது, சைத்தன்ய சரித்தாமிருத்தத்தில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. யூஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போகணும். நாம் பண்ணுறதில்ல. இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். பிரபுபாத் தான் அது பண்ணார். உலகம் பூரா கொண்டு போனார் பிரபுபாத். இப்போ பிரபுஜி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ முஸ்லீம்ஸ் வந்து இப்போ இந்தியாவிலேயே இப்போ வந்து நிறைய வந்து ஜொமெட்ரிக்கலாக வந்து அவங்களோட பாப்புலேஷன் போயிட்டு இருக்கு. ஜொமெட்ரிக்கலாக அந்த அளவுக்கு கேள்வி என்னதுன்னா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, 2050 நாங்கள் மீண்டும் வந்து முஸ்லீம்கள் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது. ஸோ நாம் வந்து இப்போ ஹிந்துஸ் வந்து இவ்வளோ சாஃப்டாக போகிறப்ப எல்லா விஷயத்துலையுமே வந்து நமக்கு ஒரு பய உணர்வு வந்துட்டே இருக்குங்க. த ரீசன் பாகவதம் படிக்கலாம் பயம் வரும். பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம் பயம் வந்தே தீரும். இது விட்டுட்டு நீங்கள் எல்லாமே சரி பண்ணணுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. இது உள்ளே வந்தால் தான் சரியாகும். இதை சொல்லி கொடுக்காமல் நீங்கள் நல்ல சிச்சுவேஷன் கொண்டு வர முடியாது. பகவத்கீதையில் இருக்குது. கிருஷ்ணா உள்ளே வராமல் நீங்கள் எதுவும் சரி பண்ண முடியாது.
அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் அதை பண்ண பார்க்குறாங்க. இந்தியாவில் சில பேர் பண்ண பார்க்குறாங்க, பண்ண முடியாது அவங்களால. அதெல்லாம் சும்மா டெம்பரரி, பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். பகவான் உள்ளே கொண்டு வர ராமராஜ்யம் வேணுங்கிறாங்க. ராமர் இல்லாமல் ராமராஜ்யம் எப்படி கொண்டு வர முடியும்? ராமராஜ்யம் வேணும்னா ராமர் வேணும், ராமர் வேணும்னா ராமர் சொன்னது சொல்லி கொடுக்கணும். ராமராஜ்யாம்பாங்க, ராமர் விட்டுருவாங்க. ராமராஜ்யால வராது, அதெல்லாம் வராது. ராமர் கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் ராமராஜ்யம் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, ராமராஜ்யாம்பாங்க, ராமரே கண்டுக்க மாட்டாங்க. வி ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். நம்ம அவங்கள கொல்ற சொல்லக்கூடாது, நாம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம எந்நேரம் அவங்களே கொலை சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணுறேன், நான் பாகவத்தை விட்டுட்டேன், இப்படி தான் இருக்கும். நாம் தப்பு பண்ணுறோம், அவங்க தப்பு பண்ணுறாங்க, தட்ஸ் ஓகே. நானும் தப்பு பண்ணுறேனே, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். எனிவே, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.